திராவிட முன்னேற்ற கழகம் குறித்தும் மு க ஸ்டாலின் அவர்கள் குறித்தும் விமர்சனங்களை ஜோசப் விஜய் அவர்கள் அவருடைய சனிக்கிழமை பிரச்சார கூட்டங்களிலே வைத்திருக்கிறார். இது திமுகவே எழுதி கொடுத்தா அவர் பேசுறாரு, அவரா பேசல. ஏற்கனவே திமுக எழுதி கொடுத்து தான் கடந்த தேர்தலில் மக்கள் நீதி மையத்தினுடைய தலைவர் கமலஹாசன் பேசினார். அவர் கையில் இருக்கிற பேட்டரியை வச்சு, டார்ச் லைட்டை வச்சு டிவியே உடைச்சாரு. கருணாநிதி குடும்பத்தை இதை விட அதிகமா விமர்சனம் பண்ணாரு. அது திமுகவோட ஏற்பாடு தான். பிஜேபிக்கு யாரும் ஓட்டு போடக்கூடாது, திமுகவுடைய எதிர்ப்பு வாக்குகள் பாரதிய ஜனதா கட்சிக்கு வந்துவிடக் கூடாது, ஆகவே திமுக எதிர்ப்பு வாக்குகளை தான் வாங்க வேண்டும் என்பதற்காகத்தான் விஜய் பேசுறாரே ஒழிய உண்மையிலேயே அவரே பிளாக் டிக்கெட் இருக்கிறவர். விஜய்க்கும் ஊழல் எதிர்ப்புக்கும் என்ன சம்பந்தம்? விஜய்க்கும் அவருக்கு இந்த ஜிஎஸ்டி வரி விதிப்பு குறித்து விமர்சனம் செய்வதற்கு என்ன தகுதி இருக்கு? அவரே வரி கட்டாதாள்.